அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசுனுடைய பிறப்பை பற்றிய நற்செய்தி எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குடிலை நாங்கள் அமைக்கும் போது எங்களுக்கு என்ன சிந்தனை தோணுச்சோ அதை நாங்கள் நற்செய்தியாக சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த குடிலை அமைக்கும் போது எங்களுக்கு தோன்றிய சிந்தனை என்ன அப்படின்னா, கொடுப்பதில் மகிழ்வு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் இந்த குடில் மூலியமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது. அது எப்படி அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னா, கடவுள் அவரை பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அவர் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்து அவரு மகிழ்ச்சி அடைகிறாரு. அதே மாதிரி இந்த குடில பிறந்திருக்கக்கூடிய பாலகன் இயேசு கிறிஸ்து, அவரு உலகத்துக்கே அரசர். அவர் தந்தையோட வலப்பக்கத்துல கம்பீரமா இருக்கக்கூடிய ஆள். அவர் எல்லா சுக விஷயங்களையும் விட்டுட்டு இந்த பூமிக்கு நமக்காக வந்து அவர் மக்களுக்காக மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அதே மாதிரி கன்னிமரியா, அன்னை மரியா கன்னித்தன்மையை கடவுளுக்காக கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி நம்ம வளர்ப்பு தந்தை சூசையப்பர், அவரும் கடவுள் தன்னோட கனவுல தோன்றி சொன்ன ஒரே வார்த்தைக்காக கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயத்த காணிக்கா கொடுத்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நமக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சியை எடுத்துரைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கூட தன்னுடைய இடத்த, தான் தங்கியிருக்கூடிய இடத்த நம்ம பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இயேசுக்காக விட்டு கொடுத்து அதுங்க கூட மகிழ்ச்சி அடையுதுங்க. இடையர்களுக்கு இயேசு பிறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி சொன்ன உடனே அவங்க இயேசுவை தேடி போறாங்க. தன்னுடைய இருக்கக்கூடிய கடமைகள், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் இதெல்லாம் கூட அவங்க ஓரமா வச்சுட்டு அவர் நோக்கி போய் அவங்க அவரை பார்த்து அவர்கிட்ட மன்றாடி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்தபடியா ஞானிகள், இந்த 3 ஞானிகள் வேற ஒரு தேசத்திலிருந்து வந்தவங்க. இவங்க எல்லாருமே தாங்கிட்டு இருக்கக்கூடிய விலையுறந்த நறுமணங்கள், தைலங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்க கடவுள்கிட்ட தன்னுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க. அவர் பிறப்பை நினைச்சு அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ அப்போ கொடுப்பதன் மூலியமாக தான் மகிழ்வு அடைய முடியும் அப்படிங்கிறத, இந்த சிந்தனையை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குடில் மூலியமா எங்களுக்கு தோன்றியது. இந்த குடில் அமைக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்ம எல்லாரும் வீட்டிலையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோம், நிறைய தயாரிப்புகள் நம்ம செய்வோம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன மாதிரிலாம் குடில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தயாரிப்புலாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் குடில் செய்ய ஆரம்பிப்போம். அந்த குடில் அமைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம மற்ற நாள்களில் கோவிலுக்கு போவோம் கடவுளை நோக்கி. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல கடவுள் நம்மளோட இருக்கிறதுக்காக, நம்மளோட குடில பிறக்கிறதுக்காக நம்மளை நோக்கி வராரு அப்படிங்கிற நிகழ்வும் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் ரொம்ப மகிழ்ச்சியை நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது, குடில பார்க்கும்போது கடவுள் நம்மளோட இருக்காரு, நம்ம வீட்டில் இருக்காரு அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து இந்த குழந்தை ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு, நம்ம வீட்டில் வராரு அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம எதை தயாரித்து வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டை தயாரிக்க விட நம்மளுடைய உள்ளத்தை நம்ம தயாரித்து வைக்கணும். அந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் இருப்பார், நம்ம கூடவே அவர் எந்நாளும் இருப்பார். இந்த குடில் அமைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு மலை குகை, அதில் சுற்றி பனி பெய்யுது, அந்த இடத்துல இயேசு பிறந்திருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் கான்செப்டாக எடுத்திருக்கோம். நாங்கள் எதை எடுத்தோம் அப்படின்னா பனிங்கிறது வெண்மையானது. வெண்மைங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, தூய்மைங்கிறது குறிக்கிற மாதிரி அமையும். அது அந்த தூய்மையான உள்ளம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து, நம்ம குழந்தை இயேசுவா நம்மளுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பிறப்பார், நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக தான் இந்த பனி பிரதேசத்தில் இயேசு பிறந்திருக்க மாதிரி நாங்கள் குடில அமைச்சிருக்கோம். இந்த குடில எங்கள் வீட்டில் அமைச்சது யார் அப்படின்னா, என்னுடைய மனைவி ஷெர்லி ஏஞ்சல். இவங்க தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு டே நைட் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பப்போ யாரோ உதவிகள் கேட்பாங்க, நான் செய்வேன். ஸோ நாங்கள் 2 பேரும் செஞ்சு அமைச்ச குடில் தான் இது. ஸோ அதுக்கு என்னோட மனைவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.